இன்னைக்கு நம்ம சின்சான்லேருந்து ஒரு வேற லெவலான எபிசோட தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த எபிசோடில் கசாமா கோஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா டைம் லூப் கான்செப்டும் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு நடந்த விஷயமே திரும்பி திரும்பி நடக்கிறது நம்ம கசாமாக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. அதனாலே இந்த எபிசோடு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். அதாவது திரும்பி திரும்பி நடந்ததே காட்டிட்டு இருப்பாங்க. பட் இந்த எபிசோடில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த டைம் லூப்லேருந்து கசாமா எப்படி தப்பிச்சு வெளில வந்தான், அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் டைம் எப்படி கில் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அதனால இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பயங்கரமான சின்சான் ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. பாப்ப எத்தனை உண்மையான சின்சான் ஃபேன்ஸ் இருக்காங்க. சரி வாங்க கைஸ், லேட் ஆகாம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம பிரின்சிபல் சார் தான் காட்டுறாங்க. நம்ம கேங் லீடர் பாத்தீங்கன்னா லென்த்தா ஒரு டைலாக் சொல்றாரு. அதாவது என்னன்னா, உங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாளா அமைதா, அப்பனா நீங்க திரும்பி திரும்பி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா நாளும் நல்ல நாளா அமைஞ்சா அப்போ உங்க வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாம போயிடும் அப்படின்னு புரியாத மாதிரியே ஒரு டைலாக்க சொல்லிட்டு மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கசாமா வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம கசாமா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டியூஷன் போறதுக்கா அவங்க அம்மாட்ட நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளில வந்துடுறான். நம்ம கசாமாக்கு இன்னைக்கு அவங்க இங்கிலீஷ் டியூஷனில் ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கிறதுனால அவன் போகிற வழியில் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம சின்சனை அவன் பார்க்லையும் பார்க்குறான். நம்ம சின்சன் பார்த்தீங்கன்னா பார்க்கில் புரிபுரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ நம்ம கசாமாக்கு ஒரு திடீர்னு ஒன்று ஞாபகம் வருது. அதாவது இன்னைக்கு நம்ம சின்சனோட விளையாடுறோன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தோமே, ஆனால் நமக்கு டியூஷனில் வேறு ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, சரி நம்ம டியூஷனுக்கே போயிடுவோம், நம்ம சின்சனோட இன்னொரு நாள் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக அவன் டியூஷனுக்கு ஓடிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம கசாமா ஒரு வழியாக டியூஷனுக்கும் வந்துடுறான். டியூஷனில் டெஸ்ட் பேப்பர் கொடுத்தோன்னே என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணாப்புனான்னு ஆன்சர் தப்பாக எழுதி விட்டு வந்துடுறான். நம்ம கசாமா அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் சொல்லிட்டு இருக்கான், சி இன்னைக்கு டெஸ்ட் ரொம்பவே கேவலமாக எழுதிருக்கோண்டா, இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதிருக்கலாம், சரி அடுத்தாட்டி நல்லா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம சின்சான் திரும்பியும் பார்க்கில் புரிபுரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கதை பார்க்குறான். என்னடா அவன் இவ்வளோ நேரமாக புரிபுரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், சரி இவன் இப்படி தானே, சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்புறம் அதுக்குள்ளே நம்ம சின்சான் கசாமாட்ட வந்து, என்ன கசாமா இன்னும் நீ பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நம்ம கசாமா நான் காலிலேருந்து பார்க்லேயே விளையாட இனி யாரா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு, உன் கூட பேசுறதே டைம் வேஸ்ட் தான், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வீட்டுக்கு வந்துடுறான். இவன் வீட்டுக்குள்ளார வந்தோடனே, என்ன கசாமா சீக்கிரமா நீங்க டியூஷன் கிளம்பிட்ட போல அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. என்னம்மா சொல்றீங்க, நான் டியூஷன் போயிட்டு இங்கே வீட்டுக்கே வந்துட்டேனேமா அப்படின்னு சொல்கிறேன். அசாமா மணியை பாரு 1:43 தான் ஆகுது, என்ன அதுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அந்த கிளாக் உடஞ்சிருக்கும், நீங்கள் உண்மையான மணியை ஃபோனில் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவும் ஃபோன் எடுத்து டைமை காட்டுவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 1:43 தான் இருக்கும். நம்ம கசாமா வீட்டுக்கு வெளியில் விட்டுட்டு ஒழுங்கா டியூஷனுக்கு போகிற வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. நம்ம கசாமாவும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டியூஷனுக்கு போயிட்டு வந்துட்டோமே, என்னடா இது திருப்பி நடக்குது இதுவே அப்படின்னு நினச்சிட்டு இவனும் ஒரு மாதிரி குழப்பத்திலே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்புறம் வரவில்லை திரும்பி பார்க்கல நம்ம சின்சானே பார்க்கலாம். ஏன்னா அவன் திரும்பியும் புரிபுரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சரி நம்ம டியூஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டியூஷனுக்கும் வந்துடுறான். டியூஷனுக்கு போய் பார்த்தா திரும்பி அதே டெஸ்ட் பேப்பரே கையில் கொடுக்குறாங்க. என்னடா திரும்பி இதே பேப்பரே கொடுக்குறாங்க, நம்ம வயசாகி சாவ வரைக்கும் திரும்பி இதே நடந்துட்டு இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நம்ம கசமா என்னடா இன்னைக்கு எல்லாமே வினோதமா நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம சின்சானை பார்க்கல பார்க்குறான். அப்பயும் புரிபுரி டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்கான். டே சின்சான் கீழே விடா அப்படின்னு நம்ம சின்சான் கீழே வந்துட்டு, என்ன கசமா இன்னைக்கு நம்ம 2 பேரும் சரி ஜாலியாக பார்க்கல விளையாண்டுட்டு இருந்தோம்ல அப்படிங்கிற. நம்ம கசமானா நான் டியூஷன் போயிட்டு இப்போ தானடா வரேன், நான் உங்க கூட விளையாடவே இல்லடா, என்னடா சொல்ற உண்மையை சொல்றா அப்படிங்கிறான். நம்ம சின்சானுக்கு காலையிலேருந்து என் கூட தான்டா விளையாண்டுட்டு இருக்கேன், என் கசமா இப்படி விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்புறம் தான் நம்ம கசமா சின்சான்ட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனக்கு இந்த மாதிரி காலையிலேருந்து திரும்பி நடந்த விஷயமே நடந்துட்டு இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறது, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்டா அப்படிங்க. அதுக்கு நம்ம சின்சான் இன்னும் இந்த மாதிரி இருந்தால் நான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேனேடா, இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்க மாட்டேங்குதுடா, 5 வயசு சின்சானாவே ஜாலியாக வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துடலாமே அப்படின்னு. நம்ம கசமாவோ டே இப்படிலாம் இருக்கவே முடியாது அவன் வாழ்க்கையில், கொஞ்சமாச்சும் சீரியஸாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறான். அவன் வீட்டுக்கு திரும்பி அவங்க அம்மா என்ன கசமா சீக்கிரமாக டியூஷன் கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கசாமாக்கு மண்டை காஞ்சு போயிட்டு திரும்பி வேகமாக ஓடியாந்துட்டு இருக்கான், கத்திட்டு ஓடியாடுறான். என்னடா இது திரும்பி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இந்த ஆட்டி பார்க்கில் சின்சான் பார்க்குறான், புரிபுரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவனை கண்டுக்காமலே இவன் டியூஷனுக்கு வேகமாக வரான். டெஸ்ட்டை வேகமாக எழுதிட்டு கண்ணாப்னான்னு கிறுக்கி விட்டு இந்த ஆட்டி கொஞ்சம் அவர்கிட்ட சீக்கிரமாகவே பேப்பர் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ வரவில்லை யோசிச்சுட்டு இருக்கான். சின்சான் பையன் எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்துட்டு அவன் கூட பார்க்கில் விளையாண்டோன்னு சொல்லிட்டு இருக்காமே, ஒருவேளை அவன் சின்சானோட விளையாண்டா நம்ம இந்த லூப்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளில வந்துடலாமோ, சரி அவனோட விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு நம்ம சின்சான் அங்கே பார்க்கில் புரிபுரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். டே சின்சான் இங்கே வாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். அதுக்கு நம்ம சின்சான் டே இப்போ ஏன்டா 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தோம், திரும்பி ஏன்டா விளையாட கூப்பிட்றோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு நான் அவங்க கூட ஏதாச்சும் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு ஐஸ் பாய்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம கசமாவும் ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம சின்சான் பார்த்துட்டு, டே கசமா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா வெளில வாடா, டே கசமா நீ இந்த மாதிரிலாம் என் கூட விளையாண்டதே கிடையாதுடா, இன்னைக்கு நீ கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கியே அப்படின்னு நம்ம சின்சான் கசமாட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம கசமா சின்சானுக்கு பின்னாடி பார்க்குறான். எல்லாத்தையும் கசமா மாதிரியே அந்த கோஸ்ட் கசமா பின்னாடி இன்னும் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நம்ம கசமாக்கு பயம் அள்ளு விட்டுருது. அவனை துரத்திட்டு வீடு வரைக்கும் துரத்திட்டு வரான். பார்த்தா இவன் உள்ளார ஃபர்ஸ்ட் போயிடுறான்.
இப்போ கசாமா வீட்டுக்குள்ளார போகிறான். அவங்க அம்மாவும் எப்போதும் போல் என்ன கசாமா சீக்கிரம் டியூஷன் கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கசாமா அந்த கண்ணாடியில் ஒன்று நோட் பண்ணுறோம். அதாவது அந்த கோஸ்ட் கசாமா பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இந்த வாட்டி நம்ம கசாமா சரி ஸ்பீடாக டியூஷன் ஓடிட்டு இருக்கான். நம்ம சின்சன் புரிபுரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதெல்லாம் இவன் கண்டுக்காம டியூஷனில் போய் அந்த டெஸ்ட்டையும் எழுதிட்டு வேகமாக ஓடியாந்துட்டு இருக்கான். அப்போ அவன் பார்க்கில் பார்க்குறான் அந்த கோஸ்ட் கசாமா சின்சனோட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கு. இப்போ இந்த கோஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி போயிடலான்னு இவன் ஓடிட்டு இருக்கான். இப்போ இந்த கோஸ்ட் கசாமாவும் பின்னாடி இவனை துரத்திட்டு ஓடியாருது. இவனும் சரி ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கான். அதுவும் அதுக்கு ஈக்குவலாக துரத்திட்டு வருது. அப்போ வீட்டுக்கிட்ட போகும்போது இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி இந்த கோஸ்ட் கசாமா ஃபஸ்ட்டு வந்தது. ஆனால் இவன் ஏதோ ஒன்று பண்ணி அவனை தள்ளி விட்டு இவன் வீட்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு வந்துடுறான். அவங்க அம்மா என்ன கசாமா இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கசாமாவுக்கு நிம்மதியாகவே இருக்குது. அவங்க அம்மா வந்து என்ன கசாமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மணியும் 5:30 காட்டுது. இப்போ தான் நம்ம கசாமா ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க இந்த எபிசோடோட கடைசியில் நம்ம பிரின்சிபல் சார் வந்து உங்களுக்கும் இதே மாதிரி வாழ்க்கையில் என்னைக்காச்சும் நடக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவருக்குன்னு கோஸ்ட் கசாமா மாதிரி அவருக்குன்னு கோஸ்ட் மாதிரி மாறிடுது. சரி பயமாக இருக்குது அவரை பார்க்கறதுக்கு. இந்த எபிசோடில் கசாமாவோட ஆக்டிங்க்கு 10க்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத எல்லாரும் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணவே மாட்டீங்க. தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோ கடைசியில் ஒரு மீம் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துட்டு போங்க. டாட்டா பை பை.